ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக செய்கிற சமையல் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து டம்ளரோ கப்போ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கப்பிலாம் வரும் பாருங்க. இது நம்ம தேவையில்லை, இது நம்ம தூக்கி போட்டுடலாம். இதில் வந்து ஒரு அரை டம்ளர், இதே டம்ளர்லேயே அரை டம்ளர் தண்ணி. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து எல்லாமே அளந்துக்கணும். இதில் அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். நிறைய ஊற்றிடாதீங்க. இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ண தான் போகிறோம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சி எண்ணெயில் பூந்தி மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஆவியில் தான் நான் வேக வச்சு செய்ய போகிறேன். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். இதையே வந்து நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இட்லி குண்டாவும் ஒரு குக்கரோ எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த பாத்திரம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய், ஆயில் அப்படி இல்லைனாக்கா எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக சைட்லலாம் நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ வருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா இப்படி உலகணும். இப்போ வந்து இந்த நெய் தடவி இருக்கிற அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த பேட்டரை ஊற்றிக்கணும். வந்து நான் ஒரு இட்லி குண்டா வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இந்த கலக்கி வச்சோம்னா கிண்ணத்தில் ஊற்றினோம்னா அதை வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த வேர்வையில் உள்ளே உழுகாது. நம்ம வந்து இட்லிக்கு வந்து எப்படி தண்ணி கொதிச்சோன்னு இட்லி ஊற்றி வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாவையும் வைக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வைக்காதீங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம எடுத்து கட் பண்ணி மிக்சியில் அரைக்கணும். நான் வந்து 12 நிமிஷம் சொன்னேன். ஆனால் 12 நிமிஷத்தில் அது நடுவில் வேகாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு. கத்திலெல்லாம் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும். இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு இப்படி ஓரமெல்லாம் நல்லா இப்படி பண்ணி விட்டிங்கனாக்கா அது வெளியே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து பால் காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் நான் வந்து 1 டம்ளர் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன், சர்க்கரை. அதை போட்டுக்கலாம். இதிலே வந்து 3/4 டம்ளர். இது வந்து கம்மி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பிசு வந்தாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா கரையணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா பிசுன்ட்டு வரணும். பிசுன்னு வந்தாலே போதும். பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கலர் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு தான் கலர் போடுறேன். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டாம்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
கரண்டி தெளிச்சு விழுந்தனால இங்கெல்லாம் இப்படி சிகப்பாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து இப்படி கமுத்தி தட்டில் கமுத்தி போட்டிங்கன்னா இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் அரைக்க தான் போகிறோம் மிக்சியில். இப்படி எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கணும். விட்டு விட்டு அரைங்க, அப்போ தான் பூந்தி மாதிரியே நமக்கு கிடைக்கும். நான் வந்து 2 பேட்சாக அரைச்சிருக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, விட்டு விட்டு அரைங்க. இப்போ வந்து நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அடுப்பத்தை வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இது போதுன்ட்டு நான் இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஜீராவில் போட்ட கரண்டி தான், இதையே நான் போட்டுக்கிறேன். ரொம்ப வந்து ப்ரௌனாலாம் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது, கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலே போதும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இது ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து பிக்னஸ் கூட பண்ணிடலாம். இதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் பண்ணணும் இல்லை. அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லை, இது வேகத்துக்கு மட்டும்தான் டைமு. மற்றபடி இது செய்கிறதுக்குலாம் நம்ம சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அந்த ஜீராவில் நம்ம போட்டுற வேண்டியதுதான். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு வந்து நான் வதக்கிட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம், இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ வந்து இதை நான் இறக்கி வச்சுட்டு அந்த ஜீரோ செஞ்சோம்னா அதை எடுத்து வச்சுக்கிறேன். இது ஆறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இதிலே நான் வந்து இந்த வெள்ளரி விதையை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை இருக்குது. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதிலே நம்ம வந்து எல்லாமே போட்டிருக்கோம் அந்த ஜீராவிலேயே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இது கொட்டணும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஊறி வந்துடும். ஊறி நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். செய்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கனாக்கா நல்லா கெட்டியாயிரும். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதனால் வந்து ஒரு பிளேட் போட்டு இதை நல்லா மூடி விட்ருங்க. ஒரு பிளேட் நல்லா டைட்டாக பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. நல்லா ஆற வச்சிங்கன்னா கெட்டியாயிரும். இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பூந்தியும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மோத்திச்சூர் லட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.